மாயாண்டி என்று ஒரு பெயர் கொடுத்தார். மாயாண்டி என்று ஒரு பெயர் கொடுத்தார். ஒளிவிலே பிறந்ததினால் சுடர் ஒளிவிலே பிறந்ததினால் சுடரை என்று ஒரு பெயர் கொடுத்தார். சுடரை என்று பெயர் கொடுத்தார். முண்டமாகவே உருண்டதினால் முண்டசாமி என்று முப்பெயர்களை கொடுத்தேன். பெயர்களை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய மாயாண்டி சுடலைக்கு பாலூட்டி சீராட்டி அந்த பஞ்சவண்ண தொட்டியிலே படுக்க வைத்து அப்ப மாயாண்டி சுடலையாகப்பட்டவர் அந்த கைலாச பருவத்திலே தொட்டியிலே படுத்திருக்கவும் அவருக்கு அங்கு பூலோகத்திலே அவருக்கு அங்கு என்ன காரணம் ஐயா நடக்கின்றது? சுப்பு போட்டி ஐயருமாக கரையிலே வந்து சுப்புக்குட்டி ஐயர் மகள் சுப்புக்குட்டி ஐயர் மகள் 7 மாத சூழி பெண்ணாள் 7 மாத சூழி பெண்ணாள் அவரிடம் ஒரு மாண்டு மடிந்து விட்டாள். மாண்டபனத்தை மையானகரைக்கே கொண்டு வருகின்றார். மையானக்கரைக்கே கொண்டு வருகிறார். அந்த மையானகரையிலே வந்து அங்கு எண்ணி எண்ணி எருவடித்து ஈரமண்ண மேல் பொதிந்து பாட்டு பாட்டு எருவடித்து பச்சை மண்ணை மேல் பொதிந்து அடி சந்தன கட்டையிலே சமமாகப்பட்டதிருந்து வெந்து கொண்டிருக்கு. சமமாகப்பட்டது அப்படியே இருந்து வெந்து கொண்டிருக்கிறது. பூவரசன் கட்டையிலே பிணமாகப்பட்டது வெந்து கொண்டே இருக்க தலைமாட்டில் பிடித்த தீயாகப்பட்டது காமாற்ற பிடிச்சிருக்கிறது. கால்மாட்டில் பிடித்த தீயாகப்பட்டது நலமாற்ற பிடிச்சிருக்கிறது. ஏற கைலாச வரை வருகின்றது. அது கைலாச பருவதத்திலே தொட்டியிலே படுத்திருக்கின்றாரே யாரு அப்ப மாயாண்டி சுடலைக்கு வந்து அடிச்சு வெள்ளாளங்குளத்து மாயாண்டி சுடலை அவருக்கு பிணவாடு அடிச்சுச்சா சமவாடு அடிச்சுச்சா
சாம்பிராணி வாட அடிக்கு ஆமா, அந்த மாயாண்டிக்கு சாம்பிராணி வாடடி. அடி மாயாண்டி கடிலே கண்டார் இந்த வெள்ளாளம் குளத்து மாயாண்டி கண்ணிலே கண்டா எங்கேயோ இருந்து வாட சும்மா சமாளிக்க சும்மா ஜம்முன்னு வருதா. இன்னைக்கு போய் இந்த மாண்டபனத்தை போய் நம்ம சாப்பிட்டு வந்துட வேண்டியதா. மண்டபனத்தை போய் சாப்பிட வேண்டியதா. நான் மாதா பால் குடித்து வளர்ந்தோமானால் வளர்ந்தோமானால் மணிக்குடல் கூட நிறையாது. இந்த மண்ணை விட்டு நம்ம எழுத முடியாது. தாயார் பால் குடித்து வளர்ந்தோமானால் நம்ம தன் வயறு நிறையாது. தரையை விட்டு கூட வளர மாட்டோம். தரையை விட்டு கூட வளர மாட்டோம். அதனால நம்ம அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கும் தெரியாம இன்னைக்கு போய் இந்த மாண்டபனத்தை போய் சாப்பிட்டு வந்துட வேண்டியதா. ஒரு விடி பிடிச்சிட வேண்டியதா அப்படின்னு மாயாண்டி கடிலே கண்டார். மாயாண்டி பார்த்தா தொட்டியிலே பாலனை போலே படுத்திருந்தவர், சின்னஞ்சிறு பாலகன் போல் படுத்திருந்தவர், பனை போலே வடிவெடுத்தார். பனை போல் வடிவம் எடுத்தார். குழந்தை போலே படுத்திருந்தவர், மரம் போல் வடிவம் எடுத்தார். அடி கோபுரம் போலே வடிவெடுத்தார். வடிவம் எடுத்தார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் சுயரூபம் எடுத்து நிற்காரு. மாயாண்டி கடிலே கண்டார். மாயாண்டி பார்த்தா அது கைலாச பருவதத்தை விட்டு மையானகரைக்கே செல்ல வேண்டுமே என்று சொல்லி மையானகரைக்கே செல்ல வேண்டும் என்று அவர் அங்கே எப்படி வருகின்றார். இந்த வெள்ளாளங்குளத்து மாயாண்டி குடலை எப்படி எப்படியமாக வருகிறார். அதிரச்சை நல்ல நெருங்கக்கூடிய மாயாண்டி கடிலே கண்டார். மாயாண்டிகளிலே கண்டா கச்சை வரைந்து கட்டி கருங்கச்சை சுங்குல் விட்டு தலையில் ஒரு குல்லாவா தாமரைக்கா மணியழகா ஒத்த பந்தத்தை கைபிடித்து வீச்சருவா மருகையில பிடிச்சிருக்காரு. பிடிச்சிருக்காரு. பொறுப்பான டயம் இருக்கு. பொறுப்பா மணி 12 மணி ஆகட்டும். அடி வெள்ள குதிரையிலே அமர்ந்து கொண்டு ஜல்லு 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 ஜல்லுன்னு வர்றாரு. ஜல்லு 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 ஜல்லுன்னு வராரு. அடி சாமாதி சாமம் போலே சதிசாம வேளையிலே ஏமசாம வேளையிலே எனகுலங்கா நேரத்திலே அப்படி அங்க இருக்கக்கூடிய அப்ப மாயாண்டி சுடலை கடிலே கண்டார். அப்படி கைலாச பருவத்தை விட்டு அவர் அங்கு எங்க வருகின்றார். எங்கம்மா வருகின்றார்.